தெய்வம் உங்களுடைய அன்புக்காக என்னெல்லாம் செய்து பாருங்க. பைத்தியத்தை போல இந்த உலகத்துல தான் வராரு, நடந்து போறாரு, பேசுறாரு ஆதாம் ஏவாள்கிட்ட. அந்த அன்பு துண்டிக்கப்படும் போது குமாரனை அனுப்புறாரு. போனதுக்கு அப்புறம் நிரந்தரமாக பரிசுத்தாவியை கொடுக்குறாரு. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல யாரெல்லாம் உங்களை அடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேதனைக்குள்ள கொண்டு போறாங்களோ, உங்களை யாரெல்லாம் உபத்திரம் பண்றாங்களோ, அந்த வலியையும் வேதனையும் பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கிட்டு தான் இருக்கார். இது உலக மக்கள் நமக்கு செய்யறது. இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க உங்க மனைவிய, நீங்க உங்க கணவனை, ஒரு பரிசுத்தாவி பெற்ற ஒரு கிறிஸ்தவ பெண்மணிய, ஒரு பரிசுத்தாவி பெற்ற ஒரு கிறிஸ்தவ மனுஷனை நீங்க ஏமாத்தும் போது, நீங்க அடிக்கும் போது பரிசுத்தாவியை நம்ம சேர்ந்து வழி எடுத்துட்டு இருக்கார். இதனால தான் ஆண்டவர் சொல்றாங்க, இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் நம்ம போடக்கூடாது. நான் பரிசுத்தாவின் பெற்றுக்கொண்ட மனுஷனா இருப்பேன் என்றால்